உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல மலிஷ்கா. நான் கீழே எல்லாரும் முன்னாடியும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா மொத்த பழியும் உன் மேல விழுந்திருக்கும். அதை நான் கொஞ்சமும் விரும்பல. இப்ப நீ சொல்லு, எதுக்காக நீ இப்படி பண்ண? சொல்லு, நீ என்ன பண்ண மலிஷ்கா? பதில சொல்லு. நீதான் அங்க இருந்தல்ல. இந்த தப்பு நடக்க நீ எப்படி அலோ பண்ண உனக்கு தெரியுமா தெரியாதா? லக்ஷ்மி அங்க இவ்ளோ பெரிய தப்ப பண்ணிருக்கா. எப்படி? அதுவும் நீ இருக்கும் போதே. அப்படின்னா நானும் மம்மியும் பேசிக்கிட்டு இருந்தத நீலமாட்டி கேட்கல. நீ அங்க இருந்தன்னா எல்லாத்தையும் நீ சமாளிச்சிருக்கலாம்ல. நீ சமாளிச்சிருந்தா இவ்ளோ பெரிய தப்பு நடந்திருக்காது. நம்ம பேரு கெட்டு போயிருக்காது. நான் அதுக்கு தானே உன்னை அனுப்பி வச்சேன். தரித்திரம் பிடிச்ச அந்த லக்ஷ்மி ஹோட்டல்ல கால் எடுத்து வச்சாலே ஏதாவது அசம்பாவிதம் நடக்கணும் நான் சந்தேகப்பட்ட. அதுக்கு தான் உன்னை அனுப்பி வச்சேன். எந்த தப்பு நடக்க கூடாதுன்னு எதிர்பார்த்தேன். நீ தப்பு நடந்தாலும் தடுத்துருவேன்னு நம்பினேன். அப்படி இருக்கும்போது நீ எதுவும் செய்யாம இருந்த. அந்த இடத்துல இருக்கும் போதே இவ்வளவு பெரிய தப்பு நடக்க நீ எப்படி விட்ட? எக்ஸாக்ட்லி நீலம், இததான் நானும் கேக்குறேன். ஆனா அவ அழுதுகிட்டே இருக்கா. இப்பதான் அமைதியா இருக்கா. ரொம்ப புரிய வச்சேன். சீரியஸா நீலம், இவளே குற்றவாளியா ஃபீல் பண்றா. ஏன்னா இவள நீ முழுசா நம்பின. உன் நம்பிக்கையை அவ கொலைச்சிருக்கா. நானும் இவளுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த லக்ஷ்மி, அந்த தரித்திரம் புடிச்சவ முன்னாடி நாங்க 2 பேர் என்ன உன்னாலேயே ஜெயிக்க முடியல. இவ பாவம் என்னத்த செய்வா? இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கா. ஆனா யாருக்கும் எதுவுமே தெரியல. தேங்க் காட் நீலம், நீ வந்துட்ட. நீ இவளுக்கு புரிய வை. நான் புரிய வச்சு ஓஞ்சி போயிட்டேன். ப்ளீஸ், இவ எந்த தப்பும் பண்ணலன்னு புரிய வை. மலிஷ்கா, கிரண் இஸ் ரைட். நீ தப்பு பண்ணல, ஆனா அலட்சியமா இருந்திருக்கல்ல. இனி இப்படி நடக்க விடாத. நீ மட்டும் அலர்ட்டா இருந்திருந்தா லக்ஷ்மி இவ்வளவு பெரிய தப்பா பண்ணிருக்க மாட்டா. அப்புறம் கிரண், இப்ப நீ என்ன சொன்ன? நம்மால அந்த லக்ஷ்மியை ஜெயிக்க முடியலன்னா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டியா? நம்ம கிட்ட தோத்து போக கூட அவளுக்கு தகுதியே கிடையாது. கல்யாணங்கிற பேர்ல ரிஷிக்கு லக்ஷ்மியை செலக்ட் பண்ணது ஏன் தப்பு. இந்த வீட்டு மருமகளா கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான். இங்க தப்பு பண்ணது நாங்கிறதுனால மௌனமா இருக்கேன். பொறுத்துக்கிட்டு அமைதியா போறேன். இல்லைன்னா அந்த லக்ஷ்மி இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே இல்லாம பண்ணிடுவேன். மலிஷ்கா, இதுல நீ தப்பு பண்ணலன்னாலும் கில்ட்டியா ஃபீல் பண்றல்ல, இதுதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. உனக்கும் அந்த லக்ஷ்மிக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசமே இதுதான். இங்க நீ பாவம் அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனா அங்க லக்ஷ்மி, அவ இவ்ளோ பெரிய தப்ப பண்ணிட்டு தப்பு பண்ணலன்னு ஆர்கியூ பண்றா. இட்ஸ் ஓகே நீலம், லீவ் ஹர். அவ லெவல நீயே காட்டிட்ட. சோ ஜஸ்ட் லெட் ஹர் பீ. அவளுக்கான தண்டனை கிடைக்கும். இன்ஃபேக்ட் கிடைச்சிட்டு இருக்கு. மலிஷ்கா, இத பாருமா, நீ அமைதியா இரு. அதான் நீலமே சொல்லியாச்சுல, நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல. ப்ளீஸ். ஐம் ரியலி சாரி ஆண்டி. என்னால எதுவும் பண்ண முடியல. ஹே மலிஷ்கா, ஐ செட் நா இட்ஸ் ஓகே. ஆனா எப்பவும் இதே மாதிரி அப்பாவியா இருக்காத. நீயாவது கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க பாரு. என் குடும்பத்தோட பேரை கெடுக்கிறவங்கள என்னால பொறுத்துக்க முடியாது. என் குடும்பத்தார் வாழ்க்கையில விளையாடுறவங்களையும் நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன். என்னை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. தேங்க்யூ, எல்லாத்தையும் சமாளிச்சிட்டீங்க. நீயும் கத்துக்கோ, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கத்துப்பேன். என்னைக்காவது தப்பு பண்ணா அன்னைக்கு சமாளிக்க முடியும். ஆனா ஒருத்தியால தான் நான் என்னைக்குமே தப்பு பண்ணிட்டு இருப்பேன். அவதான் லக்ஷ்மி. அவதான் இந்த வீட்டை விட்டு போக போறாளே, அதுவும் நிரந்தரமா. ஆனா அவ இங்க இருந்து போகாத வரைக்கும் நான் ஜாக்கிரதையா இருந்துதான் ஆகணும். நான் எந்த தப்பும் செய்யக்கூடாது. கரைக்கு வந்துட்டு என்னோட கப்பல் முழுக கூடாது, ஒருபோதும் கூடாது. இன்னும் சொல்ல போனா லக்ஷ்மியோட இடம் எனக்கு தான் கிடைக்க போகுது. இந்த வீட்லயும் சரி, ரிஷியோட லைஃப்லயும் சரி. சத்தியமா நான் தப்பு பண்ணல. ஆனா தப்பு நடந்திருக்கு. வெறும் சமைக்கிற பொறுப்பை மட்டும் கொடுக்கல. ரிஷி என்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருந்தான். சமையல் பண்ணதுக்கு அப்புறமும் நான் எல்லாத்தையும் கவனிச்சிருக்கணும், எல்லாத்தையும் பார்த்திருக்கணும். ஆனா நான் பார்க்கல.
ரிஷி, பேசாம ரிஷி கிட்ட பேசலாம். இப்ப நான் அவன்கிட்ட என்ன சொல்ல? அவன் தான் மொத்த பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்தான். என் மேல முழு நம்பிக்கையை வச்சான். ஆனா அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கல. I'm sorry ரிஷி. நான் தான் தப்பு பண்ணேன். I'm sorry. இந்த லக்ஷ்மி விசித்திரமா இருக்கா. இத்தனை முறை ஃபோன் கால்ஸ் பண்ணிருக்கேன், என் மிஸ்டு கால் கூட பார்க்கலையா? கால் பேக் பண்ணவே மாட்டாளா? அந்த அளவுக்கு வேலையில பிஸியா இருக்காளா? என்ன நினைக்க மாட்டேன்னு அவ என்கிட்ட சொல்லியிருந்தா. ஆனா அங்க நடக்கிற வேலையை பத்தின அப்டேட்டாவது என்கிட்ட கொடுக்கலாம் இல்லையா? அங்க எல்லாம் ஓகேவா இருக்குமா? ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. எனிவேஸ், ஒரு வேலை பண்றேன். நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பிடுறேன். முதல் ஃபிளைட்லேயே போயிடுறேன். அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். ஐ ஜஸ்ட் ஹோப் சோ எல்லாம் நார்மலா இருக்கணும். எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாது. ஹலோ மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஓபராய், இப்போ டைம் கிடைச்சிருச்சா? கடைசியா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? அவ்வளோ பிஸியா என்ன? ஹலோ, நான் மீடியா ரிப்போர்ட்டர் ரோஹித் பேசுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க ஹோட்டல்ல நடந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் கேள்வி கேட்கணும். ஏன் என் ஹோட்டல் என்னாச்சு? வாட்? இன்னும் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நீங்க அந்த ஹோட்டலோட ஓனர் ஐ மீன், நீங்க தானே ரிஷி ஓபராய் ஓபராய். லக்ஷ்மி ஓபராய் உங்களோட ஒய்ஃப் தானே? அவங்க எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? தயவு செஞ்சு இப்போ ரிலேஷன்ஷிப் பத்தி பேச வேண்டாம். என் ஹோட்டல்ல என்னாச்சு அதை முதல்ல சொல்லுங்க. உங்க ஹோட்டலோட சாப்பாடை சாப்பிட்டதுனால இங்க நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. வாட்? அதாவது உங்களோட ஸ்டாஃப்ஸ்லாம் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ரொம்ப உழைச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாமே கண்ட்ரோல்ல வந்தாச்சு. உங்க மேனேஜர் இருக்காரே மயாங்க், அவரும் இங்க தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் எனக்கு உங்ககிட்ட தான் பேசணும். நீங்க என்னடான்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்கு. போலீஸ் இந்த கேஸ ரொம்ப சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. இவ்வளவெல்லாம் நடந்திருக்கு. ஆனா ரிஷி இங்க இல்லையே. அதோட அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது. நான் இப்ப ரிஷி கிட்ட சொல்லி ஆகணும். பேசாம நானே அவனுக்கு ஃபோன் பண்றேன். அண்ணி, அனிமா ப்ளீஸ், நீங்க இவ்வளவு டென்ஷன் எடுத்துக்காதீங்க. நீங்க எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். மாமாவுக்கும் இது தெரிஞ்சிருக்கு. சோ ப்ளீஸ் சில். ஓகே? ஆனா நான் என்னாலதான் இவ்வளவும். அதோட ரிஷியும் என் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கான். அண்ணி, ரிஷி அண்ணனுக்கு இப்போ உங்க மேல நம்பிக்கை இருக்கு, புரியுதா? அவர் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாரு. இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனாலும் தப்பு நடந்திருக்கு இல்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.